மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ட்ரம்ப் என்னடா அப்படின்னா ஒமானை நான் வச்சு தகர்க்கிற தவிர ஒரு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. போய் 30-40 பாலஸ்தீனர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக வேண்டியவர்கள் சொல்லி பென் குவியர் எந்த விதமான சர்வதேச விதிகளுக்கும் நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு உலகத்தில் இருக்குன்னா அது இஸ்ரேல். இந்த இடமர் பெண்கவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்துல குறிப்பா காசால தினம் 30-40 பேர் பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவது கட்டாயமா இருக்கணும். இப்போ நெதன்யாகு ஸ்பீடப் குறைச்சிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குழந்தைகளா இருந்தாலும் பரவாயில்ல, கணக்கு 30-40 பேர் பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்படணும். எந்த அளவுக்கு இவங்க சர்வதேச விதிகளை மதிப்பதில்லை, உலக நாடுகளை மதிப்பதில்லை, ஒரு ரவுடியை விட மோசமா அப்படிதான் சொல்லணும். இப்ப ட்ரம்ப் நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கவனிச்சிங்களா? இனிமேல் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் ஏற்பனை தாக்குதல் தாண்டி நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவோம். அது கிட்டத்தட்ட என்னன்னு தெரியும். நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தின வரலாறு அமெரிக்காவுக்கு இருக்கு. ஆனா அவர் த்ரெட் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. பட் நியூக்னே வெளிப்படையா சொல்லியிருக்காரா? வெளியே சொல்லிட்டாருங்க. அதுக்கான கூட்டம் நடக்குதா சொல்றாரு. அதை விட ஒமானுக்கு இப்ப எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஈரானோட சேர்ந்துக்கிட்டு ஒமானும் ரொம்ப படுத்துட்டு இருக்கான், ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். அவர் தன்னை ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா இன்னைக்கு delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாய நேயர்களுக்கு வணக்கம். இந்த யுஎஸ், ஈரான், இஸ்ரேல் இந்த விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்தே ரெண்டு தரப்பு ரொம்ப அடாஷியஸான ஸ்டேட்மெண்ட் வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று யுஎஸ் தரப்பு, இன்னொன்று இஸ்ரேல் தரப்பு. இவங்களுக்கு பதில் சொல்கிறது ஈரானும் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு படி மேலே போய் இஸ்ரேல் அமைச்சர் 30-40 பாலஸ்தீனர்களாவது ஒரு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காரு. முழுக்க நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை பற்றிலாம் விரிவாக பேச போகிறோம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் ட்ரம்ப் என்னடா அப்படின்னா ஒமானை நான் வச்சு தகர்க்கிற தவிர ஒரு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் 30-40 பாலஸ்தீனர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக வேண்டியவர்கள் சொல்லி பென் குவியர் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணால்தான் அவர் பேசியிருக்காரு. இவ்வளோ அடாஷியஸான ஸ்டேட்மெண்ட்டு சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு வருதா? இல்லை, இது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு வருதான்னு கேட்டால் இது சொல்லுவாங்கல்ல, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பொறுத்தவரை எந்த விதமான சர்வதேச விதிகளுக்கும் நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு உலகத்தில் இருக்குன்னா அது இஸ்ரேல். மாறி எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ரெண்டாவது, அதற்கு ஆதரவாக அவன் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்ற இன்னொரு நாடு அமெரிக்கா. ஆனால் சார், சமீபத்திய நடவடிக்கைகளை பார்த்தா யூஎஸ் சொல்றதே இஸ்ரேல் கேட்க மாட்டாங்களே. அவங்களுடைய பிளான்ஸ் இல்லை அவங்க சொல்ற டிப்ஸ் இது எதுவுமே ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, வளர்த்த கடா மார்பில் பாயிற மாதிரி சில நேரத்துக்கு நடந்துக்குவானுங்க. அது எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அவன் அப்பந்தான், நான் பிள்ளை இல்லை, அவன் 8 அடி பாய்ஞ்சா நான் 16 அடி பாய்வேன், இப்படி கணக்கு தான். அதனால இஸ்ரேலை அமெரிக்கா கோபமாக திட்டினால் கூட அதை சும்மா தடவை கொடுக்குற மாதிரி தான் இருக்குமே ஒழிய அது ரொம்ப மோசமான இதாக இருக்காது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர் பேர் கூட இடார்மர் பென்கவிர். அவர் தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். முன்னாடி இஸ்ரேல் காட்ஸ் இருந்தார். அவர் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தார். சாஃப்ட்னா ஹார்ட்லே சாஃப்ட். அதான், இவருக்கு 10 மார்க் கொடுத்தா அவருக்கு ஒரு 9 மார்க் கொடுக்கலாம், அப்படிதான் கணக்கு. சமீபத்தில் இந்த சர்வதேச நீதிமன்றம் அந்த இஸ்ரேல் காட்ஸுக்கு பிடிவாரன் கொடுத்தாங்க. அதாவது மனித உரிமை மீறல் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் பெண்களும் குழந்தைகளும் கொண்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள், அதில் இந்த இஸ்ரேல் காட்ஸுக்கு பங்கு அதிகம் அப்படின்னு சர்வதேச நீதிமன்றம் இவருக்கு பிடிவாரன் கொடுத்தது. எங்கே ஐரோப்பாக்கள் நுழைஞ்சாலும் அவர் கைது பண்ணப்படுவார் அப்படின்னு. இதே நெதன்யாவுக்கு இருக்கு. நெதன்யாவு அதை பற்றி கவலைப்படலை. அதனால நெதன்யாவு ஐரோப்பாவுக்குள்ளே போறதில்லை. மம்தானி அவர் ஊருக்கு வந்தா அந்த அளவுக்கு அவர் துரை சிங்க மாதிரி சின்ன ஊருக்குள்ள இருந்துட்டு அவர் வந்தா தூக்கிடுவேன்றாரு. ஆனால் இந்த இடமர் பெண்கவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசால தினம் 30-40 பேர் பாலஸ்தீனர்கள் கட்டாயமாக இருக்கணும். இப்போ நெதன்யாகு ஸ்பீடப் குறைச்சிட்டாப்ல, ரொம்ப அதனுடைய ஸ்பீடப் டவுன் ஆகிடுச்சு, பழைய பன்னீர்செல்வமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்ன காரணம்னா, நெதன்யாகுவை விட நான் தான் அதில் ரொம்ப தீவிரமானவன் அப்படிங்கிற ஒரு காமிக்கிறார். இது என்ன விஷயம் புரியுதுன்னா, சிறார்களும் பெண்களும் சர்வதேச அளவில் ஒரு பெரிய
குற்றமாக கருதப்படக்கூடிய ஒரு சூழலில் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அது பெண்களாக இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, கணக்கு 30லேருந்து 40 பேர் பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்படணும். அது அந்த கணக்கு தவறக்கூடாது அப்படின்னு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு உலக அளவில் இன்றைக்கி அந்த செய்தியை சொல்கின்ற ஒரு மீடியாவில் பேசுகிறார் என்றால், இப்போ எந்த அளவுக்கு இவங்க சர்வதேச விதிகளை மதிப்பதில்லை, உலக நாடுகளை மதிப்பதில்லை, ஒரு ரவுடியை விட மோசமாக அப்படி தான் சொல்லணும். ஆனால் சார், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குற நேரத்தில் இதே மாதிரி ஈரானுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு பவுண்டி சொல்லியிருந்தார். யூஎஸ் சோல்ஜர்ஸை உயிரோடையோ இல்லைன்னா உயிர் இல்லாமையோ எடுத்துகிட்டு வந்தால் $30,000, பெண்கள் எடுத்துகிட்டு வந்தால் $60,000. அப்போ அதுவும் இதுவும் ஒரே இல்லை. அது அவர் என்ன சொன்ன நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் பேர் அமீர் கட்டாபி. அவர் ஆர்மி சீஃப். அவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்க இராணுவ வீரர்கள் இப்போ எங்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க, சிவிலியன்ஸ் பகுதியில் தாக்குதல் நடக்குது. நல்லா கவனிங்க. சமீபத்தில் கூட 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள், அதாவது பள்ளிக்கூட குழந்தைகள், அந்த ஃபோட்டோலாம் வச்சு போட்டாங்கல்ல. அப்போ அதை செஞ்சது யார்? அமெரிக்க இராணுவம். இப்போ அமெரிக்க இராணுவம் அத்துமீறுகிறது, அவங்களும் சர்வதேச விதிகளை மீறுகிறார்கள். சிவிலியன்ஸ் வாழக்கூடிய பகுதிகளில் குண்டுகளை போடுறாங்க. அப்போ இன்றைக்கி இந்த அமீர் கட்டாமி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ சிவிலியன்ஸுக்கு கொடுக்குறாரு. அவர்கள் மேலேருந்து பொதுமக்களை பணிக்கிற மாதிரி ஆகிடாது அது. அங்கே இப்போ பொதுமக்களே இன்றைக்கி அந்த யுத்தத்தில் வந்துட்டாங்க. பாருங்களேன், அது 10 கோடி மக்கள் கொண்ட நாடு. இன்றைக்கி 2 கோடி மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்றைக்கி அமெரிக்காவை எதிர்த்து யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. என்ன சொல்ல வராங்க கூடுதலாக, ஒரு அமெரிக்க இராணுவ வீரரை, அமெரிக்க சிவிலியன்ஸ்லாம் இல்லை, அமெரிக்க இராணுவ வீரரை நீங்கள் பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அல்லது கொல்லப்பட்டால் $30,000 தர்றேன் அப்படின்றாங்க. பெண்கள்னா டபுள். அந்த அளவுக்கு நீங்கள் அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு வாங்க. அதாவது அமெரிக்கா ஈரானை இன்றைக்கி நசுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஏன்னா, இப்போ ட்ரம்ப் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கவனிச்சிங்களா? இனிமேல் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் ஏவுகணை தாக்குதல் தாண்டி பயன்படுத்துவோம். அது கிட்டத்தட்ட என்னன்னு தெரியும். வெப்பன்ஸை பயன்படுத்தின வரலாறு அமெரிக்காவுக்கு இருக்குது, நமக்கு யாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பானில் இருக்கின்ற ஹீரோசிமா நாகசாகி, இந்த ஹீரோசிமாங்கிற நகரம் காலையில் அதிகாலையில் 8:30க்கு போடப்பட்டது இல்லை. அந்த அணு பேர் லிட்டில் பாய் தான். இப்போ அதை தாண்டி பெரிய பெரிய பாய்ஸ் வச்சுருக்கானுங்க. அதை போட்டதுனால ஏற்பட்ட துயரம், போட்ட அந்த நிமிடங்களில் 80,000 பேர் போட்டாங்க. அந்த மாதத்தில் 2,14,000 பேர் போட்டதா சொன்னாங்க. அது எத்தனை லட்சம் தெரியல. இன்று வரை பிறக்கின்ற பல்வேறு குழந்தைகள் புற்றுநோயோடு பிறக்கின்றன. அந்த அணுக்கதிர் வீச்சுங்கிற இது உலகம் அப்பொழுதுதான் அதிர்ந்து பார்த்தது. ஆனால் அதில் தான் அமெரிக்கா தாதாவாக வள வந்தது. ஒரு 4 பேரை போட்டால் தானேங்க தாதா. பதிலுக்கு அவங்களும் பேர்ல் ஹார்பரில் போட்டதுக்கப்புறம் தான் நடந்துச்சு இது. ஆனால் இது உலகம் அதிர்ச்சியானது என்னென்னா, ஒரு நீமால இவ்வளோ பேர் சாகடிக்க முடியுங்கிறத உடனே அந்த 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 2ஆம் உலகத்தை நின்று போனது. இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் ட்ரம்ப்னு சொல்கிறேன், அவர் எல்லாம் ஒரே ஆட்கள் தானே, ஒரே கூட்டம் தான். மரணம், முசோலினியோட மரணம், அதுக்கப்புறம் இந்த சாயுடைய ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக நடந்த 2ஆம் உலக யுத்தம் நிறைவுக்கு வந்ததுன்னு வைங்க. அதில் தான் அமெரிக்கா தன்னை ஒரு பெரிய டான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வளம் வந்தாங்க. அது மாதிரி ஒரு சூழல் வந்துருன்றாரு. ஆனால் அவர் த்ரெட் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. பட் வெளிப்படையாக சொல்லியிருக்காரா? வெளியே சொல்லிட்டாருங்க. அதுக்கான கூட்டம் நடக்குதா சொல்றாரு. அதை விட ஒமானுக்கு இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஈரானோட சேர்ந்துக்கிட்டு ஒமானும் ரொம்ப படுத்துட்டு இருக்கான். அந்த இதில் ஹார்மோஸ் விஷயத்தில் ஒமானும் ஈரானும் கூட்டு சேர்ந்து தான் நிறைய சதி பண்ணுறாங்க. ஏனென்றால் ஏற்கனவே ஈரான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஹார்மோஸ் அமெரிக்காவுக்கு எந்த பங்கு இல்லை, ஒமானுக்குத்தான் பங்கு. ஏனென்றால் ஒமானும் ஈரானும் தான் அதை பகிர்ந்துட்டு இருக்காங்க அந்த எல்லையை. அப்போ நியாயமாக பார்த்தா 2 வீட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் இருக்கும். எங்க 2 வீட்டுக்கு இடையில ஒரு இடம் இருக்குது, அது 2 வீட்டுக்காரனும் பங்கெடுக்கிறது எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை, அவன் தான் ஒரு முரடன்னா நீனு சேர்ற, ஒன்று அழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரி இன்றைக்கி ஒமானை மிரட்டுறார். ஈரான் தான் முட்டாள்தனமாக பண்ணுறான்னா நீனு அவங்க கூட சேர்ற, பார்த்துக்கோ, ஜபர்தார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரிட்டாலியேட் பண்ணுறார். ரிட்டாலியேஷன். நீ இந்த மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம், அவனோட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத, அவனோட எந்த கையையும் புணங்காத, அவனோட எந்த உறவு வேணாம், டீ குடிக்க கூட போகாத அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் ஏன் விடுறாருன்னா, ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறான்.
இப்போ அதனுடைய நீட்சியாக தான் இந்த அமீர் கட்டாமி சொன்னது. இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன தெளிவாக புரியுதுன்னா, இறுதி கட்டத்தை இந்த போர் நகர்ந்து விட்டது, இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டது. இனி வந்து ஹார்மோஸை மீட்க போகிறேன், அது என்னோட ஒரு பகுதி தான், அதெல்லாம் யாரும் மக்கள் நம்ப தயாராகல. சண்டை வேறு டைரக்ஷன் போயிடுச்சு. எப்படின்னா இனி ஏவுகணை மூலமாக தாக்கி ஒன்றும் நடக்கலை. F-15 வச்சுட்டோ F-35 வச்சோ எல்லா ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ஒன்றும் நடக்கலை. பங்கர் பஸ்டரை வச்சும் அங்கே ஒன்றும் பண்ண முடியல. அவர்கள் பதிலுக்கு பாலஸ்டிக் அடிக்கிறானுங்க, ட்ரோம் வச்சு தாக்குறானுங்க, என்னென்னோ பண்ணுறானுங்க. ஸோ அவர்களும் விட்டு போகிற மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனால் போன நவம்பரில் இருந்த எண்ணிக்கையை விட இப்போ ட்ரோன்களோட எண்ணிக்கை ஈரானில் அதிகரித்ததாக தகவல் வருது. 1300 ட்ரோன் வச்சுருந்தாங்க, 2500 இருக்கும் இப்போ. அப்போ வந்து நம்ம குடிசை தொழில் மாதிரி ட்ரோனை தயாரிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ரொசீஜர் அப்படி தானே சார்? $20,000 ட்ரோனை தயாரிக்கிறானுங்க. $20,000 $20,000 என்னங்க? கிட்டத்தட்ட 10-12 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோதாங்க. ஒரு 17 லட்ச ரூபாயில் ஒரு ட்ரோனை தயாரிச்சிடலாம். அது ஒரு அரசுக்கு பெரிய காசு கிடையாது, ரைட்டா? ஆனால் அதை தடுக்கிறதுக்கும் அதை அழிக்கிறதுக்கும் அமெரிக்கா $1 மில்லியன் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம். அப்போ இப்படி வந்து குடிசை தொழில் மாதிரி இவன் வேலையை பண்ணுறானே அப்படின்னா, இனி இவனை விடக்கூடாது, நான் மொத்தமாக அழிச்சிட வேண்டியதான், இனி வந்து எனக்கு வந்து ஒரு வழி இல்லை, இப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரம்பிடமிருந்து வருகிறது. அதுக்கு என்ன காரணம்னா 2-3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, இந்த 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 ஆண்டின் இறுதியில் இஸ்ரேலுடைய தேர்தல் வருது. அங்கே ஆட்சி மாற்றம் சூழல். அங்கே இருக்கின்ற எதிர்க்கட்சிகளே இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நாங்களும் நெத்தனியாவோட ஆட்கள் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அங்கே ஒன்று. 2வது, இந்த வருட இறுதிக்குள் அமெரிக்காவில் காங்கிரஸ் தேர்தல், செனட்டர் தேர்தல், 33-4 பேருக்கு செனட்டர் தேர்தல் நடக்கிறது. அங்கே இருக்கின்ற ரெப்ரசன்டேட்டிவ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 435 இடங்களுக்கும் தேர்தல் நடக்குது. அதுக்குள்ளதான் பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒன்று பண்ணி அமெரிக்க மக்களை வந்து ஒரு தேசபக்தி விஷயத்தை கொண்டு போய் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி ஈரானை வந்து பலிகடாவாக்கி தேர்தலில் வெற்றி பெறணும் இடத்துக்கு ட்ரம்ப் நகர்றார். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா இந்த தேர்தல் அவருக்கு தோற்று போயிடுங்க. சிக்கல், ஒரு கான்ட்ரவர்சி வேணும். அமெரிக்க மக்களுக்கு ஒரு எழுச்சியாக, இல்லை நாங்கள் ட்ரம்புக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், அவர் தான் வந்து பெரிய லீடர், இன்றைக்கி பாருங்கள் ஈரானை தூக்கிட்டாரு, ஈரானை காலி பண்ணிட்டாரு, திருப்பி மீண்டும் அமெரிக்கா வல்லரசுங்கிறத ஏதாவது ஒன்று வேணும்ல. இப்போ ஜப்பானை ஹிரோஷிமாவில் போட்டதுக்கப்புறம் தான் உலகம் வந்து அமெரிக்காவை பார்த்து ஒரு அச்சம் ஏற்பட்டது. அமெரிக்க மக்கள் அதற்காக அனுதாபம் பண்ணலை, ஆரவாரம் பண்ணாங்க. அந்த வரலாறு இருக்குது. அது என்னன்னா, நம்ம வீட்டில் ஒருத்தன் போய் அடிச்சிட்டான். ஆனால் சார், இந்த ஜென்ரேஷனல் சேஞ்சுக்கு அப்புறம் இன்னைக்கு பலர் அமெரிக்காவில் இருக்க யூத்ஸு அது ஒரு மோசமான செயல்னு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்னடானா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாருன்றப்போ, ஹீரோயிஸாங்க சினிமாவில் பார்க்குறோம்ல, ஒரு ஹீரோ வந்து நூற்றுக்கணக்கான பேரை போட்டு தள்ளுறான். பொதுவான விஷயத்துக்கு அகைன்ஸ்டாக போட்டு தள்ளுவது என்பது ஒரு துக்கமான செய்தி தான். ஆனால் அதை எப்படி கைதட்டி வரவேற்கிறோம்? ஹீரோ பண்ணும்போது நமக்கு ஒரு ஹீரோயிசம், எதிரிகள், அமெரிக்காவை அழிக்க வந்தவர்கள் நான் அழுத்தி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். அவர் தன்னை ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் அவெஞ்சர் சினிமா தான் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட, தெரியுமா? இல்லை சார், இப்போ மற்ற சினிமாலாம் அங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கிடையாது. அவெஞ்சர் சினிமா படுபயங்கரமாக போயிட்டு இருக்கு. நம்ம இங்கெல்லாம் ஒதுக்குன சினிமா இங்கே விட போது டிசம்பர் மாதம் ஒரு அவெஞ்சர்ஸ் படம் வருது. அதில் அவர் நடித்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லைன்ற மாதிரி தாங்க. அவர் ஏற்கனவே நடிகர் தானேங்க. அவர் கிட்டத்தட்ட அரசியலையும் நடிக்கிறாரு. இன்றைக்கி அரசியலில் நடிப்பது தான் சிறந்த அரசியல்வாதியாக பார்க்கப்படுது. அது உலகம் முழுவதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் அரசியலில் முன்னாடி பார்த்திங்கன்னா வெளிப்படையாக இருப்பாங்க, காரசாரமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நடிக்கணும், ஹீரோயிசம் காமிக்கணும். அதுதான் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பாக இன்றைக்கி மாற்றம் கண்டிருக்கிறது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை ட்ரம்ப் இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் கொண்டு வந்திருக்கார். இப்போ என்ன அவருக்கான ஒரு வழினா, இன்றைக்கி பென்டகன் எந்த விதமான ஃபண்டும் கொடுக்குற மாதிரி இல்லை, தடுக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சண்டை தேவையில்லை என்று அமெரிக்க மக்கள் கருத்துக்களை சொல்கிறாங்க, கணக்கு பார்க்குறாங்க. பணம் செலவாயிடுச்சு, தேர்தல் வருது. அப்போ என்ன வழி? மொத்தமாக போட்டு தள்ளிடுவோம். ஏங்க, நடக்கிற வரைக்கும் தானேங்க பிரச்சனை. ஒரு நகரத்தில் வந்து ஒன்று போட்டு விட்டுட்டு ஒரு அழிவை ஏற்படுத்தினால் ஈரான் பயந்து விடும். இப்போ 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் மரணம், நல்லா தெரிஞ்சுக்கலங்க, ஹிட்லர் மரணம், ஏப்ரல்லே ஹிட்லர் இறந்து போயிட்டார். பல்வேறு நாடுகள் சரணடைந்து விட்டன. இத்தாலி முசோலினோடு முடிந்து விட்டது. அந்த மக்களே அடித்து கொண்டுட்டாங்க. யார் துள்ளிக்கிட்டு இருந்தது? ஜப்பான் மட்டும்தான். ஜப்பான் மட்டும் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் தோல்வி அடையலை, நாங்கள் தான் சூப்பர் பவர், எல்லா இடத்தையும் பிடிச்சி அடிக்கிறோம். சின்ன நாடு ஏங்க, ஜப்பான் குண்டு போட்டுருன்னு சென்னையில் உள்ளவங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்த வரலாறுலாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில், இந்த 45களில்
ஜப்பான் வந்து சென்னைக்கு ஒரு கப்பல் நம்ம வந்து துறைமுகத்தில் குண்டு போட்டுருன்னு சொல்லிட்டு யாருமே துறைமுகத்துக்கு பக்கம் போகாதீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணானுங்க. நீ யாருமே வந்து சென்னை துறைமுகத்து பக்கம் போயிட வேண்டாம், ஜப்பான் வந்து குண்டு போடலாம், ஜப்பானுடைய போர்க்கப்பல் வரதா சொல்கிறாங்க, அந்த அப்படிலாம் பயமுறுத்தின காலம். அப்போ அதை அடக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா கொண்டு போய் போட்டாங்க. இந்த பேர்ல் சிட்டியில் போய் தாக்குறதுக்கு அப்புறம் ரொம்ப வெறி ஆயிட்டாங்க. பேர்ல் ஹார்பரில் அதோட போய் தான் குண்டை போட்டாங்க. அதோட ஜப்பான் சரணடைந்தது. இப்போ ட்ரம்ப் எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, ஈரான் சரணடைவதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் சார் இதில் 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க ஒமானை அது தப்பான விஷயம், அதை ஆதரித்து கேட்கல, சுச்சுவேஷன் வச்சு கேட்குறேன். ஒமானை அவங்க தாக்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த பக்கத்து நாடுகளுக்கும் அந்த இம்பேக்ட் இருக்கும். ஒன்று. 2வது நியூக்ளியர் வின்டர் மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அன்றைக்கி காலகட்டத்தில் எப்படி நடந்துச்சோ அதை விட இப்போ மோசமாக இருக்கும், பல ஆண்டுகளுக்கு உலகமே ஸ்தம்பிச்சு, கொரோனாவெல்லாம் பல மடங்கு இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய அட்வைசர்ஸ்க்கோ இல்லை அவருக்கும் தெரியாதா, இல்லை சும்மா? எல்லாம் தெரியும். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி 1945 போட்ட லிட்டில் பாய் மாதிரியா இப்போ இருக்கு. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல். லிட்டில் பாய் 45, இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 80 வருஷம். யார் இது? 80 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த வெப்பனுக்கும் இப்போ உள்ள வெப்பனுக்கும் என்ன எவ்வளோ அப்டேஷன் ஆகிருக்கும். அது வந்து மேனுவலாக ஒரு பைலட் போனது. இப்போ வந்து ஆளே தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மேனுவலாக ஒரு பைலட் போய் போட்டு ரைட்டு, இப்போ ஆளே தேவையில்லை. அப்போ இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து போட முடியுமா அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது போட மாட்டாங்கன்னு நம்புகிறாங்க எல்லாருமே. காரணம், அந்த காலகட்டத்தில் சர்வதேச அளவில் வந்து இதற்கான இது இல்லை, அமைப்பு என்னென்ன பெருசாக அதுக்கான அமைப்பு இல்லை. நீங்கள் சரியா இப்போ வந்து நீங்கள் வந்து யுரேனியம் செறிவூட்டப்படக்கூடிய வேலையவே தடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதுவரை யுரேனியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுரேனியம் ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லா நாடுக்கும் அனுப்பிச்சாங்க. அதற்கப்புறம் சட்டங்களை கொண்டு வந்தாங்க 80-90களில். ஐயோ இப்படி யாருமே பயன்படுத்தக்கூடாது, இனிமேல் யுரேனியத்தை செறிவூட்டப்படுகின்ற வேலையை இத்தனை சதவீதம் தான் செய்யணும்லாம் சட்டத்திட்டம். ஆனால் முதல்ல அதை கூட நாங்கள் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் வச்சு போனோம், அதுலேயும் அமெரிக்கா ஆமாங்க நான் மட்டும்தான் வச்சுக்குவேன், எங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த G7 நாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. இந்த G7 நாடுகள் தான் வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் அந்த சட்டங்களை போட்டு இறுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அதை மட்டும் மற்ற நாடுகள் பின்பற்றணும், ஆனால் அவர்கள் எந்த சட்டத்தையும் பின்பற்ற மாட்டாங்க. இப்போ அமெரிக்காவோ இஸ்ரேலோ அவர்கள் இந்த சட்டத்தை பின்பற்ற மாட்டாங்க, ஆனால் மற்ற நாடுகள் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி அன்றைய காலத்தை விட இன்றைக்கி மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 லட்சம் பேர்லாம் இல்லை, அது கோடியில் போய் நிற்கலாம். நியூக்ளியர் வின்டர் ஒரு கோடி, இப்போ 2 லட்சம் பேர் போட்டார்கள், அது 2 கோடி படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இது எவ்வளோ பெரிய அபாயகரமான ஒரு செயலாக இருக்க முடியும்? இப்படி ஒரு த்ரெட்டை கொடுக்குறாரு. முதல்ல செய்கிறது என்பது வேறு, அடுத்து ஆனால் ஒரு த்ரெட்டை கொடுத்தா எங்கள் கையை வச்சு வெட்டிட்டான்னா அதுதான் இப்பொழுது சிக்கலாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து அதை பற்றியும் ஈரான் கவலைப்படலை. அது முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க, ஈரான் அதை எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் உலகம் ஸ்தம்பிக்கும், உங்களுக்கு மத்திய தரைக்கடல் நாடுகள் அழிக்கப்படும், அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அந்த மாதிரி இடத்துக்கு அமெரிக்காவை உலக நாடுகள் விடாதுன்னு நினைக்கிறாங்க. சீனா ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சீனா இந்த விஷயத்தில் ஈரானுக்கு பக்கபலமாக இருப்பதை இன்றைக்கி உலகம் உணர்ந்திருக்கிறது. இன்றைக்கி ஈரான் மட்டும் தனியாக இல்லை, அவங்களுக்கு பின்னாடி முழுமையாக சீனா இருக்குது. ரஷ்யாவை விட பல மடங்கு சீனா பின்னாடி இருக்குது. ஏன்னால் அதிகப்படியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான போட்டியே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தான். ஆனால் சீனா ஈரான் பின்னால் ஒளிந்திருக்கிறது, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை அமெரிக்காவும் உணர்ந்ததுனால தான் முடிந்தளவு சீனாவை வந்து விலக்கி விடணும்னு தான் ட்ரம்ப் சைனாவுக்கே போனார். நீ விலகிக்கோ, எனக்கு ஈரானுக்கு தான் பிரச்சனை, நீ வராதேன்னு. அதை பற்றிலாம் சீனா கவலைப்படலை. ஸோ அது உறுதியாகிவிட்டது. அதனால் மட்டும்தான் ட்ரம்ப் யோசிக்கிறார், இல்லைன்னா இந்நேரம் அந்த வேலையை பண்ணியிருப்பார். ஓகே, இதுதான் இப்போதுள்ள நிலவரம். ஓகே சார், இதில் வந்து கூடுதலாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த இதை பற்றிலாம் சொன்னீங்க முன்னாடி 45 என்ன நடந்துச்சு அப்படின்லாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து நாங்கள் மட்டும்தான் அதை வச்சுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அன்றைக்கி அதை மீறி தான் இந்தியா வந்து டெஸ்ட் பண்ணாங்க, நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா, இன்றைக்கி நம்மளும் ரொம்ப மாடர்னைஸ் ஆகிட்டோம், நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் இதை எதிர்த்து ஒரு இதுவோ இல்லைனா வந்து இதை கண்டிச்சோ நம்ம இன்னும் சொல்ல. இல்லை, இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது இதோட சேர்த்து. நீங்கள் இந்தியா கண்டிக்கிறத பற்றி கேட்குறீங்க, அதை நான் சொல்கிறேன். கத்தரில் ஈரான் இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள்னு நேற்று செய்தி வந்திருக்கு. கத்தரில் இந்த விமானத்தை செலுத்திய பைலட்டுகள் அமெரிக்க இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு கத்தார் சிறையில் இருக்கிறார்கள், அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படணும்னு ஒரு ரிட்டாலியேஷன் இன்றைக்கி ஈரான் கொடுத்ததை பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா,
கத்தார் மேலே இன்னைக்கு ஈரான் கோபம் திரும்பி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நேரடியான யுத்தம் கத்தாரோட செய்யல, அமெரிக்காவோட பேஸை தான் அடிப்பாங்க. நீங்கள் உடனடியாக அமெரிக்கா கத்தாரில் இருக்கின்ற ஈரான் வீரர்கள் விடுவிக்கப்படணுங்கிற அந்த விஷயம் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ இந்தியா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க. இன்றைக்கி வெளியுறவுத்துறை வந்து என்ன இந்த சுதந்திர வாழ்த்து செய்தியோடு அந்த செய்தி வந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வெளியுறவு கொள்கை என்பது நாங்கள் ஈரானோடும் நெருக்கமாக இருக்கிறோம், இஸ்ரேலோடும் நெருக்கமாக இருக்கிறோம். ஒரே வார்த்தை, எங்களுக்கு ஈரானும் தேவை, இஸ்ரேலும் தேவை. நீங்கள் இதை வந்து நீங்கள் வேறு வார்த்தையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 2 பேரும் தேவை. இதுதான் நம்ம கொள்கை. இப்போ ஒரு காலத்தில் மாற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் 2 பேரும் ஏன் எங்களுக்கு தேவை என்றால், நாங்கள் 2 பேரையும் பகைத்து கொள்ள விரும்பவில்லை. எங்கள் 2 பேருமே எங்களுக்கு வந்து நட்பு நாடு தான். பல்வேறு விஷயங்கள் கலாச்சார ரீதியாக ஈரான் எங்களுக்கு நட்பு நாடு. இஸ்ரேலோடு நாங்கள் ஒன்றும் பண்ணலை, ஏன்னா எங்கள் தந்தை நாடுன்னு இவர் தான் போய் சொல்லிட்டு வந்துடுறாரு. அதனால் அதையும் சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு நிலைப்பாடு நம்ம எடுத்துருக்கிறோம். அதுதான் உண்மையானது. இருப்பினும் இந்த அச்சுறுத்தல், அமெரிக்காவோட அச்சுறுத்தல் என்பதும் ஈரானுடைய அந்த சீஃப் வந்து இப்படி சொன்னது என்பதும் ஒரு பெரிய பதட்டத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி ஒரு வேளை ஏதோ ஒரு தப்பி தவறி தூக்க கலக்கத்தில் ட்ரம்ப் வந்து உத்தரவு போட்டாருன்னு வைங்க. ஏன்னா ஒரு ஜனாதிபதிக்கு அந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கிறது. பட்டனை அமுக்கிட்டார் தூக்கத்தில், கோவத்தில். ஏன்னா அவர் வந்து திடீர்னு எப்போ கோவப்படுவாருன்னு கூட கைப்பட்டு அழுத்திட்டாருன்னா அது பெரிய சிக்கலை கொண்டு போய் விடுங்கிற அந்த பதட்டம் இன்னைக்கு எல்லோருக்கும் இருக்குது. ஓகே சார், நம்ம டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே வந்து அவெஞ்சர்ஸ் படத்தில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி சூழல் தான். ரொம்ப நன்றி சார்.